தமிழ் தேசிய அரசியலை தான் நாங்களும் முன்னெடுக்கிறோம். நாம் தமிழரும் அந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இணைஞ்சு செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கான களம் தீர்மானிக்கும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை நாம் தமிழர் கட்சி அதிகமாக விமர்சனம் செய்த பட்டியலில் யார் இருப்பான்னு பார்த்தா அதில் முக்கியமான ஒரு ஆளாக விடுதலை சிறுத்தை கட்சியோட பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் உறுதியாக இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு நம்ம மேலே என்ன கோவமோ தெரியாது. எப்போதுமே நாம் தமிழர் கட்சியை பார்த்தா ஒரு தீண்டத்தகாத கட்சி மாதிரியே நம்ம ஒவ்வொரு நேரமும் தொடர்ச்சியாக அதே வேலையில் ஈடுபட்டு வந்தார். ஆனால் இந்த முறை மாநில அங்கீகாரம் பெற்ற பிறகு நாம் தமிழர் கட்சி இணைந்து பேசக்கூடிய விவாத நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் முதற்கொண்டு அதில் பங்கெடுத்து இருக்கிறாங்க. அதில் நெறியாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சிகள் மாதிரியே நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய தத்துவத்தை முன்னெடுத்துட்டு போகுது, உங்களை விட உறக்க பேசுகிறோம்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு. அதற்கு வன்னியரசு சொல்கிறாரு, வாழ்த்துக்கள், நாங்கள் எப்படி தமிழ் தேசியம் பேசுகிறோமோ அதே போல் அவர்களும் ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறாங்க, இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளை களத்தை காலம்தான் உருவாக்கணும், அவர்களுக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்கு எந்த ஒரு கட்சியோட கோட்பாடு தான் பிரச்சனையை ஒழிய அந்த கட்சிகள் எதிரிகள் கிடையாது. உதாரணத்துக்கு மோடி அவர்கள் எங்களுக்கு எதிரி கிடையாது, பாஜக எதிரி கிடையாது, அவருடைய கோட்பாடு தான் எதிரி அப்படின்னு வன்னியரசு அவர்கள் கருத்து சொன்னாங்க. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய கருத்து என்னென்னா, ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றுவதற்கான களத்தை காலம் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வன்னியரசு அவர்களுடைய இந்த கருத்திற்கு கடந்த காலங்களில் அவர் வைத்த விமர்சனத்திற்கும் எவ்வளோ பெரிய வழிகள் உள்ளே இருக்குதுங்கிறத வன்னியரசு உணர்ந்து இந்த பதிலை சொல்லியிருக்காரா இல்லை சும்மா பொதுவாக சொல்லியிருக்காராங்கிறத காலம்தான் முடிவு செய்யும். ஆனால் அந்த வார்த்தையை பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி வன்னியரசு மனம் வருந்தி இருக்கணும். இதே நாம் தமிழர் கட்சியை நம்ம ஓம் தமிழர்னு சொல்லியிருக்கோம், ஆர்எஸ்எஸோட தொங்கு சதைன்னு சொல்லியிருக்கோம், மோடியோட அஜெண்டாவை பேசுன்னு சொல்லியிருக்கோம், பாஜகவோட அஜெண்டாவை பேசுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் எந்த இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சி ஐயா திருமாவளவன் அவர்களையோ விடுதலை சிறுத்தை கட்சிகளையோ வன்னியரசு அவர்களையோ விமர்சனம் செய்தது கிடையாது. அதாவது ஒரு எல்லை மீறி போகும்போது வேறு வழி இல்லாமல் திருமாவளவன் அவர்களும் வன்னியரசு அவர்களும் விசிகாவை சேர்ந்தவர்களும் இவ்வளோ தூரம் நம்ம கட்சி மீது விமர்சனம் வைக்கிறாங்க, நம்ம ஏன் கடந்து போகணும்னு கேட்கும்போது அண்ணன் வேறு வழி இல்லாமல் அந்த கட்டத்தில் எதனா ஒரு இடத்துல விமர்சனம் செய்திருக்கலாமே ஒழிய மற்ற அனைத்து இடத்துலையுமே அவர் தன்னுடைய மாண்பு, தன்னுடைய முதிர்ச்சியான ஒரு பக்குவத்தை எல்லா இடத்துலையுமே அரவணைத்து தான் போயிட்டு இருந்தாங்க அண்ணன் சீமான் அவர்கள். அந்த இடத்துல வன்னியரசு அமைதியாக போனாரா அப்படின்னா கிடையாது. ஏகப்பட்ட விமர்சனங்கள். பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்ததை விட பாரதிய ஜனதா கட்சியோட தொங்கு சதைன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் செய்த வரலாறு தான் அதிகமாக இருக்கிறது. இடுமாவனம் கார்த்தி அவர்களுக்கும் வன்னியரசு அவர்களுக்கும் நிறைய கருத்து மோதல் போயிட்டு இருக்கும் சமூக வலைதளத்தில். இவர் ஒரு கருத்து சொல்கிறது, அவர் ஒரு கருத்து சொல்கிறது, இடையில தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவர் ஆதரித்த ஒரு கருத்து முரண்பாடு கூட நிறையா போயிட்டு இருந்துச்சு. வன்னியரசு அவர்கள் நேரடியாக விவாதத்தில் தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி பேசுது அப்படின்னா இத்தனை நாட்களாக தமிழ் தேசியம் பேசாமல் நாம் தமிழர் கட்சி பாஜகவுடைய ஆர்எஸ்எஸோட தொங்கு சதை என்று சொன்னது பொய் என்பது உறுதியாகுது. பொதுவாக விடுதலை சிறுத்தை கட்சிகளோட நோக்கமே எப்படின்னா, அதிகாரம் இல்லாமல் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது, அதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு முயற்சி நம்ம முன்னெடுத்தாலும் அது கிடப்பில் தான் கிடக்கும். அப்போ அதிகாரம் ரொம்ப முக்கியம், நம்மளோட குரல் எல்லா இடத்துலையும் கேட்கணும் அப்படின்னா குறைந்தபட்ச அதிகாரமாக தேவைப்படுது, அதற்காக தான் நாங்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறோம்னு அவர்களுடைய கொள்கையை சொல்லி தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அதே நாம் தமிழர் கட்சியை எதிர்த்தால் அவர்களோடு கூட்டணி வைத்து அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு தான் நம்மளுடைய கோரிக்கை வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாம் மக்கள் இடத்துல உண்மையாக நிற்போம், மக்கள் நமக்கு ஆதரவாக நிற்பாங்க, மக்கள் பிரச்சனைகளை பேசுனோம்னா அந்த அதிகாரத்திற்கு முழுமையாக நம்மளை கொண்டு போய் வைப்பாங்க. 2 சீட்டை வாங்கி நம்மளோட குரல் அதிகமாக ஒலிக்குது அப்படின்னா நான் ஒட்டுமொத்த 234 சீட்டையும் நான் வாங்கி என்னோட குரல் இன்னும் பலமாக என்னால் ஒலிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் பயணிக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியோட தமிழ் தேசிய அரசியல். இந்த இரு கட்சிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் என்பது பல்வேறு சிக்கல்களை தாண்டி இன்றைக்கி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சிகளாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்திருக்கிறது, நாம் தமிழர் கட்சியும் வந்திருக்கிறது. கூடுதலாக விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அதன் மூலியமாக அவர்கள் மாநில அங்கீகாரம் பெற்று இன்றைக்கி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகளோட தலைவராக இருக்கக்கூடிய ஐயா திருமாவளவன் கூட நாம் தமிழர் கட்சியை நாங்கள் நட்பு சக்தியாக பார்க்கிறோம் என்கிற ஒரு அட்டை படத்தோடு ஒரு விகடன், ஒரு செய்தித்தாள், ஒரு கவரேஜ் நம்மளால் பார்க்க முடிந்தது. நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற பிறகு நாம் தமிழர் கட்சி மீது இருக்கக்கூடிய பார்வை அனைத்து தலைவர்களின் மீதும் மாறுபடுது. இது நம்மளால் வெளிப்படையாக உணர முடியுது. நாம் தமிழர் கட்சிக்கு வாழ்த்து சொன்னது அரசியல் மாண்பு, ஒருத்தர் வளர்ந்து வராருன்னா அது வாழ்த்தணும், இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நாம் தமிழர் கட்சி மீது இருக்கக்கூடிய பார்வைன்னு ஒன்று இருக்குது. அந்த கட்சியை இது நாள் வரைக்கும் எப்படி பார்த்தாங்க, இப்போ எப்படி பார்க்குறாங்க, அந்த ஒரு வேறுபாடு இருக்குல்ல, அதை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ இது நாள் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட குரல் என்பது புறக்கணிக்கக்கூடிய குரலாக இருந்தது. இனிமே நாம் தமிழர் கட்சியோட குரல் என்பது ஆதரிக்கக்கூடிய குரலாக மாறிவிட்டது. எந்த தமிழ் மொழி பேசினால், எந்த தமிழ் தேசியம் பேசினால், எந்த தமிழருடைய உரிமை பேசினால் இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்கள் ஆட்சியில் இருந்து நமக்கான பங்கு கிடைக்காது, தொகுதிகள் கிடைக்காது, நமக்கான ஆதரவு கிடைக்காது, நமக்கான சில
திட்டங்கள் எதையுமே நம்மளால் நிறைவேற்றிக்கொள்ள முடியாது என்று இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ் தலைவர்கள், தமிழ் அமைப்புகள், தமிழ் பலவிதத்தில் அது எந்தெந்த துறைகளாக இருந்தாலும் சரி எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்கள் திராவிடத்தை ஆதரித்து வந்தார்களோ அவர்கள் அனைவருமே நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாடை இன்னைக்கு நம்ம கண்கூடா பார்க்க முடிகிறது. நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் எதிர்காலத்தில் கைகோர்த்து பயணிப்பார்களானால், இல்லை அவர்கள் நட்பு சக்தியாக இருப்பார்களானால், இரண்டு பேரோட கட்சியிலோட பொதுக்கூட்டத்திலையும் ஒருவர் பங்கெடுத்துக் கொள்வாங்க, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வாங்க, நிறைய இடத்துல ஒன்றாக இணைந்து பணியாற்றுவதற்கான களசூழல் அமைந்து விட்டால் தமிழ்நாட்டில் திராவிடம் என்கிற ஒரு கோட்பாடு உறுதியாக காணாமல் போய்விடும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதியில் நம்ம வெல்லணும் என்று சொன்னது நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அச்சம் என்னங்கிறத நம்ம தெளிவாக உணரணும். உள்ளாட்சியில் வென்ற நம்ம, நகர்ப்புற உள்ளாட்சியில் வென்ற நம்ம, நாடாளுமன்ற தேர்தலில் வென்ற நம்ம, இடைத்தேர்தல்களில் வென்ற நம்ம, இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏன் வெல்ல முடியாது அப்படின்னு அவங்க உரிமையாக அவர்களுடைய களப்பணிகளை அவர்கள் தொடர நினைக்கலாம். ஆனால் திமுக அதற்கு முன்னதாகவே முன்னெச்சரிக்கையாக நம்ம 200 தொகுதியில் வெல்லணும், அதற்கான களப்பணிகளை இப்போதிலிருந்தே நம்ம தொடங்கணும் என்கிற ஒரு கருத்துக்களை வெளியிட்டு கட்சியினரை அவங்க உசுப்பேற்றி விடுறாங்க. அப்படின்னா அச்சம் என்பது வளர தொடங்கி விட்டது என்பதுதான் இதற்கான ஒரு காரணமே. எப்படி காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்த பின்பு இன்று வரை திராவிட அரசியல் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கிறதோ அதே போல திராவிட சித்தாந்தத்தை விரட்டி விட்டோம் அப்படின்னா தமிழ் தேசிய சித்தாந்தம் என்பது இறுதி வரை இந்த மண்ணில் கோலோச்சி நிற்கும். எந்த காலத்திலும் அவர்களை வீழ்த்த முடியாது என்பது அவர்கள் உணர்ந்து ஒரு உண்மை. அதனால் நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் ஒன்றிணைவது என்பது கால முடிவு செய்யும். ஆனால் அந்த காலத்துக்கு இடையில் இவர்களுடைய கவலை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதே நேரம் விசிகாவும் நாம் தமிழர் கட்சியும் பயணிக்கக்கூடிய சூழல் உருவாச்சு அப்படின்னா திராவிடத்தோடு ஆரியம் கைகோர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. இந்திய ஒன்றிய அரசாங்கம் நேரடியாக தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை முன்னெடுக்கும், திராவிடத்தை கைப்பாவையாக வைத்துக்கொள்ளும், திராவிடத்திற்கு முழு ஆதரவும் வழங்கும். பாரதிய ஜனதா கட்சி பின்னடைவை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. திராவிட கட்சிகளோடு துணையோடு பாரதிய ஜனதா கட்சி தன் நினைக்கக்கூடிய அரசியலை இந்த மண்ணில் விதைப்பதற்கு நிறைய முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. ஒரு ஆபத்தான ஒரு அரசியல் இங்கே இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் அனைவரையும், பிறமொழியாளர்களுடைய நிறுவனங்கள் அனைத்தையும், பிறமொழியாளர்களுடைய பொருளாதாரத்தையும், பிறமொழியாளர்களுடைய ஆதிக்கத்தையும் அத்தனையும் தன் கட்சியினுடைய செல்வாக்காக மாற்றிக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியல் ஒரு ஆபத்தான ஒரு அரசியலை முன்னெடுத்து ஆரிய அரசியலோடு கைகோர்த்து தமிழ் தேசியத்தை வீழ்த்துவதற்கான அத்தனை முயற்சிகளையும் முன்னெடுக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் நடந்துச்சுன்னா தமிழர்கள் அங்கீகாரம் பெற்றுவிட்டது என்பதை, தமிழர்களுக்கான கட்சி அங்கீகாரம் பெற்றுவிட்டது என்பதை இன்று வரை ஜீரணிக்க முடியாதவர்களால் அவர்கள் ஒன்று சேர்ந்து போராட முயன்றால் எப்படிப்பட்ட சிக்கல் உருவாகும் என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்தவர்கள் தான். அதனால் தமிழ் தேசியம் என்பது இந்த கட்சி, நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி வளர்ந்து விட்டது, அதோடு யாருமே ஒன்றிணையக்கூடாது என்பதுதான் இன்றைக்கி பலருடைய எண்ணமாக இருக்குது. அப்போ வன்னியரசு போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சி மீது இன்றைக்கி ரொம்ப ஒரு மென்மையான ஒரு போக்கோடு இன்றைக்கி கடந்து போகிறாங்க. அவர்களும் தமிழ் தேசியம் பேசுகிறாங்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்குள்ளே அவருடைய ஒட்டுமொத்த விமர்சனமும் காணாமல் போய்விட்டது என்பதுதான் இங்கே உண்மை. பார்க்கக்கூடிய உறவுகள் சொல்லலாம், தம்பி நீங்கள் நினைக்கிற தப்பு, உங்களுடைய கருத்துக்கள் தவறாக இருக்குது, வன்னியரசு சொல்கிற கருத்து ரொம்ப அது எப்போ வேணாலும் நம்ப முடியும், அவர் திராவிடத்துக்கு ஆதரவாக இருக்கிறாரு, எப்போ வேணாலும் அவங்ககிட்ட கூட்டணிக்கு போயிடலாம் தம்பி அப்படின்னு. போகட்டும், விமர்சிக்கட்டும், திராவிடம் பக்கமே கிடக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் தான் பேசுது அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார்ல, அந்த வார்த்தைக்குள்ளே அவருடைய விமர்சனம் அத்தனையும் செத்து போய் விட்டதில்ல, அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம விமர்சனம் செய்த அத்தனை பேரும் நம்மளுடைய உண்மையான கோட்பாட்டு என்பதை நாம் வளர்ந்த பிறகு லட்சக்கணக்கான பேர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் தன்னோட கருத்தை பதிவு செய்யும் பொழுதும் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசுவது உண்மைதான் என்கிற சித்தாந்தம் அங்கே வெளிப்படுது. அப்போ நாம் தமிழர் கட்சி இந்த வெற்றியின் மூலியமாக என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்னா, தன்னை எதிர்த்து பேசியவர்களையும், தன் மீது விமர்சனம் வைத்தவர்களையும், தன்னுடைய அரசியல் வெல்லாது என்று சொன்னவர்களையும், தமிழ் தேசியம் இந்த மண்ணில் ஒருபோதும் வளர்ச்சி அடையாது, மாநில கட்சிகளாக அங்கீகரிக்க முடியாது என்று கொக்கரித்து கொண்டு இருந்தவர்களையும், அத்தனை பேரின் எதிர்ப்புகளையும் மீறி தன்னுடைய லட்சியத்தையும் தன்னுடைய தமிழ் தேசிய அரசியலையும் நிலைநாட்டி இருப்பது தமிழ் தேசிய அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது. இனி வரக்கூடிய காலங்களில் நாம் தமிழர் கட்சியை எப்படி ஒவ்வொரு மக்களும் அணுகுறாங்க, எப்படி நம்மை எடுத்து கொண்டு போகிறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கான அங்கீகாரம் என்பது வெறும் தேர்தல் வெற்றியோடு நின்று விடாமல் அது மக்களிடத்தில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நாம் தமிழர் கட்சியோட தலைமையை ஏற்கலாமா வேண்டாமா என்கிற அரசியலை 2026 உறுதியாக எடுக்கும் என்பதில் நாம் காத்திருப்போம்.